+2ல் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து சீமானுக்கு வந்து இந்த பாட்டு சினிமா அதில் வந்து ரொம்ப ஆர்வம் எப்போவுமே. ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு பாட்டு போட்டியில் பாடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாப்புல. காலேஜில் என்ன நிகழ்வு நடந்தாலும் ஒரு ஈழப் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஈழப் பிரச்சனைக்கு அப்போலாம் போராடிருக்கீங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா சீமானும் நானும் விளையாடாது கிரவுண்டே கிடையாது இந்த ஏரியாவில். ஊரே கிடையாது. எல்லா ஊர்லேயும் போய் விளையாண்டு எல்லா ஊரில் உள்ள கிரவுண்ட்லேயும் விளையாண்டுருக்கோம். அது கிரவுண்டாக இருக்குது இல்லை பொட்டக்காடு எதாவது போட்டு வச்சா அங்கே போய் விளையாண்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் கபடி வந்து எங்களுக்கு வேறு இது தெரியாது. சீமானே டீம் போட்டு சீமானே பாட்டு எழுதி அவரே பாடினாப்ல. கல்லூரி கல்லூரியில் பயங்கரமான அந்த பாட்டு அவ்வளோ ரசிச்சாங்க. சொல்லப்போனால் பிரின்சிபால் எந்திரிச்சு ஒன்ஸ் மோர் கேட்டார். யாருக்கும் தெரியாதவங்க இப்போ நீங்கள் கூட படிச்சிருக்கீங்க, நீங்கள் போராட்ட இடத்துல நின்றுருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையிலே உலகத்தினருக்கு பெரிய விஷயமா இருக்குது. யார் சொன்னதுதான்? ஏன் எங்களுக்கு வந்து ஈழத்துக்கும் எங்களுக்கும் வந்தான தொடர்பு வந்து எப்படின்னா, சென்னைக்கு வந்துட்டோம், அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஈழத்துக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என் பேர் ரவிச்சந்திரன். ஊர் வந்து சீமான் ஊருக்கு பக்கத்தில் அரணையூர். அரணையூர் பக்கத்தில் வளையனேந்தல்னு ஒரு கிராமம். அதுவும் ஒரு 200-250 இருக்கிற வீடுகள் இருக்கிற ஒரு குக்கிராமம் தான். அந்த ஊரில் இருந்தது எனக்கு படிச்சு. ஏற்கனவே நான் வந்து இங்கே வந்து இளையாங்குடி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இங்கே 6வதுலேருந்து 10வது வரலாம் அந்த ஸ்கூலில் படிக்கிறேன். அந்த 10வது படிச்சுட்டு +1 போகும்போது தான் சீமான் இங்கே வர்றாரு. அதுக்கு முன்னால் அவர் வந்து 1லேருந்து 5 வரை இங்கே அரணையூர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அப்புறம் 6வதுலேருந்து 10வது வரை புதூர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு, ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அந்த புதூர் ஸ்கூலில் 10வதுக்கு மேலே இல்லாதனால +2க்கு +1 +2க்கு வந்து நம்ம இளையாங்குடி ஸ்கூலுக்கு வர்றாரு. இளையாங்குடி ஸ்கூலுக்கு வர்றாரு. வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு அறப்பரீட்சை நடக்கிறவரெல்லாம் எனக்கும் அவருக்கும் உடைய பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்கில் இருப்பார், சின்ன பையனாக இருப்பார். உயரம் கம்மினாலையா? உயரம் கம்மியாக, ஆளும் சின்னதாக இருப்பார். நான் வந்து கடைசி டெஸ்ட்டுக்கு முன்னால் இருப்பேன். கிட்டத்தட்ட எங்களை கெப்பாசிட்டி கிளாஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 45 பேர் 50 பேர்கிட்ட இருப்போம் கிளாஸில். அப்போ ரொம்ப இடைவெளி இருக்கும், பழக்கம் பெருசாக இல்லை. அவங்க சின்ன பசங்கள்லாம் அவங்களாம் ஒரு செட்டு சேர்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள்லாம் எப்படின்னா, ஒரு பிடி வாத்தியார்கிட்ட போய் ஒரு பால் வாங்கினா கூட நாங்கள் போய் கேட்டால் தான் கொடுப்பாரு. அப்போ நாங்கள் வந்து வாலிபால் விளையாடுறதுக்கான ஒரு செட்டு இருக்கும், அவங்க நாங்கள் எடுத்துக்குவோம். அது இன்னும் நிறைய பேர் இருக்கிறனால ஃபுட்பாலுக்கு எடுத்து கிரவுண்டில் போட்டு அடித்து வர அவங்கள விளையாட விட்டுருவோம். அப்படி இருப்பாங்க, பெருசாக பழக்கமே இல்லை. ஒரு நாள் ஆமாம் எக்ஸாம் பரீட்சை எழுதிட்டு வர்றேன்னு நினைக்கிறேன். அப்போ வரும்போது ஸ்கூல்லேருந்து வரும்போது சைக்கிளில் வரும்போது 2 பேரும் சந்திச்சுட்டு வர்றோம். அப்போ நண்பான்னு தான் பேசுவாப்புல. நண்பா இங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டே போகும்போது நான் என் ஊரை சொல்கிறேன், வளையனந்தில் தான் பாருங்க, நான் அரணையூர்னு சொல்கிறேன். சரி வாங்க போவோம்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிவிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு வரோம். எப்பவும் வந்து இங்கே இளையான்குடி சாலையிலேருந்து ரோடு வந்து புதூர் போய் ஊருக்கும் போகலாம். இல்லைன்னா நாங்கள் எங்கள் ஊர் வழியாக கரிஞ்சித்தி ரூட்டில் வந்து அவர் அரணையூருக்கு லெஃப்ட்டில் போய்க்கலாம். நாங்கள் நேராக போனால் எங்கள் ஊருக்கு போகணும். இதுக்கு வந்து எவ்வளோ 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும், 4 கிலோமீட்டர் இருக்கும். அதனால் வந்து அங்கேருந்து போவோம். அப்படி போகும்போது ஒரு நாள் அப்புறமா அந்த புதூர் வழியாக போகிறத குறைச்சிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் இப்படியே போவோம் கஞ்சிட்டு பாதையில். ஆமாம், அது சில நேரங்களில் இப்படி கூட்டிகிட்டு போவாப்புல. அப்படி எதுக்குன்னா, அவங்க அப்பா வந்து இங்கே பூச்சநந்தில் கல் இறக்குவாங்க. அங்கே கல் குடிக்கணும் முடிவு பண்ணுறோம்னா இப்படி போவோம். அந்த மாதிரி போவோம். அப்படி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகம். எதுக்கு சொல்லாருன்னா, ஒரு ஆரம்பத்தில் எனக்கு நட்பாக இல்லாமல் ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கழித்து தான் நமக்கு +1 படிக்கும்போது அதுக்கப்புறம் தான். ஆமாம், அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னார். சரி போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வீட்டுக்கு போனோன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே இருந்தாங்க. நான் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகிருக்கும், எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. அப்போ போய் அறிமுகப்படுத்தி வச்சார், நண்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னால் வந்து கிச்சன் செட்டப் பின்னால் தான் இருக்கும் அவங்க வீட்டில். இந்த வீடு இருக்கு இல்லையா, சீமான் வீடு பார்த்துருக்கோம். அந்த வீட்டுக்கு பின்னால் தான் ஒரு கூரை இது போட்டு அதில் கிச்சன் செட்டப் இருக்கும். அப்போ என்ன பண்ண விட்டுட்டு போயிட்டாப்புல. எல்லாம் பார்த்துக்கிட்டது அவங்க அம்மாவும் அப்பாவும் தான்.
தம்பி வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசீவ் பண்ண விதமே எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டு அப்ரோச்சுக்கும் எனக்கு வந்து ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாய் எடுத்து போட்டு உட்கார வச்சு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது கல் கொடுத்துட்டாங்க. ஆச்சு. ஆமாம், கல் கொடுத்தனா அப்பா அம்மா வந்து கல் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலாம் வாய்ப்பே இல்லை. அதுவும் வீட்டிலே இருந்து குடிக்க முடியாது. ரெண்டாவது அப்பா அம்மா கொண்டாந்தெல்லாம் கல் கொடுக்க மாட்டாங்க. சர்வசாதாரணமாக தானே இருந்துச்சு எல்லாமே இருந்தது. ஆனாலும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம வீட்டில் அப்படி இல்லை. அதனால் அவங்களே கொண்டாந்து கல் கொடுத்து என்னை குடிக்க சொல்கிறாங்க. பயங்கரமாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கல் ஒரு 1/2 hour ஆச்சு. அப்போ வரலும் சீமானே வரலைங்க, வேறு எங்கேயோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எவனாவது விட்டுட்டு போயிட்டான் அவன். அப்போ என்கிட்ட கேட்குறாங்க, தம்பி எந்த ஊருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வளையணுன்னு சொல்கிறேன். அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க, சரி தம்பி இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு கேட்குறாரு அவங்க அப்பா வந்து நைஸாக, தம்பி சுருட்டு குடிப்பீங்களா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் நான். சரி, ஏன்னா சுருட்டு குடிக்கலதான் கேட்குறேன், எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அவங்க வீட்டுடைய எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுடைய வரவேற்பும் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசம். அதனால் ரொம்ப குடும்பத்தோடு ஐக்கியமாகி வரவேற்பு அவங்க வீட்டில் அப்படி இருந்து வாங்க அப்படி இருந்தது. அதனால் அவங்க வீட்டுடைய இதில் வந்து எனக்கு ரொம்ப அட்மையர் ஆகி நான் எப்போவும் ரெகுலராக போக வர அந்த மாதிரி ஆகிட்டு அப்படி தான் தொடர்ந்து பயணித்தேன். அப்புறம் ப்ளஸ் டூவில் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து சீமானுக்கு வந்து இந்த பாட்டு சினிமா அதில் வந்து ரொம்ப ஆர்வம். எப்போவுமே ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு பாட்டு போட்டியில் பாடி செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாப்புல. பாட்டெலாம் போடுவாப்புல அப்பயே போடுவாப்புல. செகண்ட் ப்ரைஸ் வாங்கினார். எங்கள் கிளாஸ்லேயே இன்னொரு பையன் ஜேம்ஸ்னு ஒரு பையன். சரி, ஆமாம் ஜேம்ஸ் தான் அவங்க. அவன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். அப்புறம் செகண்ட் இயர்லேயும் அதே மாதிரி பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாப்புல. ப்ளஸ் டூலேயும் அப்படி தான் இது பண்ணாப்புல. அதை முடிச்சுட்டு அங்கே நாங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு வந்து பெருசாக ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸ்கூலுக்கு போவோம், அப்படி இருப்பாப்புல. கிளாஸில் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். சொல்லப்போனால் எங்கள் கிளாஸில் கிளாஸ் ஃபஸ்ட்டு. அப்படியா? ஆமாம், கிளாஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் முடித்தோடனே இளையாங்குடி காலேஜ், டாக்டர் ஜாகிர் கல்லூரி. அங்கே படித்த எல்லாமே இஸ்லாமிய ஸ்கூலு, இல்லை இஸ்லாமிய காலேஜ். முழுக்க இளையாங்குடி பகுதியாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபுல்லாக இஸ்லாமிய குடும்பங்கள் தான். அப்புறம் ஜாகிர் கல்லூரியில் போய் அப்ளிகேஷன் போட்டோம். அப்ளிகேஷன் போட்ட உடனே 2 பேருக்கும் பிஏ தான் வந்துருந்துச்சு. எங்கள் மாமா என்ன பண்ணார், நீ போய் கரஸ்பாண்டை போய் பாரு, நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட. நான் நேராக சைக்கிள் எடுத்துகிட்டு அரணையூர் தான் போனேன். போய் நண்பா இந்த மாதிரி சொல்கிறாரு. இல்லை வேண்டாம், நீ பிகாம் வாங்கிட்டு போயிட்டா நான் எங்கே போய் சீட்டு வாங்குறது, வேணாம் 2 பேரும் சேர்ந்து பிஏ படிப்போம்னு சொல்லி அப்புறம் சில பொய்களையெல்லாம் சொல்லி 2 பேரும் பிஏ சேர்த்து விடுவீங்க. ஆமாம், பிஏ கல்லூரி வாழ்க்கை தான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அங்கீகாரமும் பெரிய விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான ஒரு ஆளுமைகளும் அந்த சூழலில் அமைச்சு கொடுத்தது கல்லூரி தான். தோப்பாயா கூட அவங்க ஆசிரியர். ஆமாம், தமிழ் ஐயா எங்களுக்கு வந்து தோப்பா பரமசிவம் ஐயா தான் எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் கிளாஸில் பிஏ எக்கனாமிக்ஸ் நாங்கள் எங்கள் கிளாஸில் வந்து 23 பேர் தான் ஸ்ட்ரென்த்தே. மொத்த ஸ்ட்ரென்த்தே பிஏ எக்கனாமிக்ஸ் 23 பேர் தான். கம்பைன் கிளாஸ்னு தமிழ் இங்கிலீஷ் கம்பைன் கிளாஸ் போகும்போது தான் 60-70 பேர் வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 23 பேர் காலேஜில் என்ன நிகழ்வு நடந்தாலும், ஒரு ஈழப் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அதை செய்யணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஈழப் பிரச்சனைக்கு அப்போல்லாம் போராடிருக்கீங்களா? 83லாம் பல தடவை ரோட மறைச்சிருக்கோம். அப்படியா? பலமுறை ரோட மறைச்சி ஈழப் பிரச்சனைக்கு அப்போ போராட்டம் எங்கள் கிளாஸ் தான் முடிவு பண்ணுவோம். எல்லாம் முடிவு பண்ணி தான் போய் முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் 22 பேரில் ஒரு ஆள். அப்போ இப்போ இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய உடல் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. இதுக்கிடையில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா கராத்தே கிளாஸு, கராத்தேயில் வந்து பரங்குடியில் தான் போய் ஆரம்பத்தில் போனோம். ஆரம்பத்தில் போய் அங்கே வந்து பாண்டியன் மாஸ்டர் தான் பண்ணார், நடத்தினார். அவர் பாண்டியன் மதுரையிலேருந்து வருவார். பரமக்குடி ரவி தேட்டரில் நடந்துக்கும். நாங்கள் இங்கேருந்து இளையாங்குடியிலேருந்து நாங்கள் போவோம். அது எந்த ஸ்கூல் அப்படின்னா ஆலன் திலக் கராட்டே ஸ்கூலு. அதில் சிட்டோரியா ஸ்டைல்னு ஒரு ஸ்டைலு அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் வச்சுக்குவாங்க, அவங்களும் பண்ண விட்டுருவாங்க.
அந்த காலகட்டத்தில் அந்த கராத்தே பாடப்பட்டதுலேயே அவங்க ஊரில் அவங்க ஒரு சிலம்பு வாத்தியார்கிட்ட அவர் போய் கற்றுக்கிட்டாரு. எங்கள் ஊரில் பகடைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். 2 பேரும் தனித்தனி மாஸ்டர் தான். தனித்தனி மாஸ்டர் நீங்கள்? சரி. அப்புறம் அங்கே அந்த இது இது இருக்குல்ல, இந்த பீரியடில் என்ன நடக்கும்னா கபடி எல்லா இடத்துலையும் விளையாடுவோம். நான் சொன்ன அந்த 2 வருஷம் கேப்பில் +1 +2 காலேஜ் ஃபஸ்ட் இயர் இதுக்குள்ளே வந்து சீமான் உடன் வந்து கொஞ்சம் மாற்றம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெரிய போயிட்டான். ஆனால் எங்கள் கிளாஸில் சின்ன பையன் தான், அன்பு, அதாவது ரொம்ப செல்ல பிள்ளை எல்லாருக்குமே. இப்போ யாரையுமே வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல உறவு முறை சொல்லி வளர்க்குறாங்க, அப்போவே வந்து யாரையும் வந்து பேர் சொல்லியோ அப்படி கூப்பிடவே மாட்டாப்புல. ஒன்றும் அண்ணன், இல்லைன்னா அண்ணன் தான் பெரும்பாலும், இல்லைன்னா ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு உறவாக தெரிஞ்ச அப்படின்னா மாமா மச்சான் அப்படி பேசுவாங்க. தவிர எங்களுக்கு இருந்த முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்டு இருந்தாங்கல்ல, அந்த இஸ்லாமிய ஃப்ரெண்டு எல்லாரையுமே நாங்கள்லாம் மாமா மச்சான், பங்காளி, அண்ணன், தம்பி இப்படி தான் பேசுவோம். யாரையுமே பெரும்பாலும் இப்போ கூட நம்ம சாலையில் சிராஜுங்கிற ஒரு தம்பி இருக்கான், மாப்பிள்ளை தான் சொல்லுவான். அப்படி நிறையா பழக்க வழக்கம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அங்கே காலேஜில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, படிக்கிற காலத்தில் இந்த கராத்தே இது அந்த கராத்தே ஸ்கூல் வந்து பரங்குடி போனது இருந்ததை என்ன பண்ணுறோம், இளையாங்குடிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ கேட்குறோம், அந்த மாதிரி வந்து இளையாங்குடிலே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒரு 10 ஸ்டூடெண்ட் 15 ஸ்டூடெண்ட் இங்கே ரெடி பண்ணுங்கள், நம்ம அங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அஜந்தா தேட்டர் இருந்துச்சு. தேட்டரில் பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னால் சந்தைப்பேட்டையில் பண்ணணும். இங்கே உள்ள 10-15 பேரை ரெடி பண்ணி இங்கே பரங்குடியில் நடந்த கராத்தையே இங்கே கொண்டாந்தோம். நாங்கள் தான் அதை ஏற்பாடு பண்ணோம். சந்தைப்பேட்டில் இருந்தது. அப்புறம் அஜந்தா தேட்டரில் கேட்டு, தேட்டருக்குள்ளே காலையில் தானே, அதனால் தேட்டரில் ஃப்ரீயாக தான் இருக்கும், காலையில் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இடையில வந்து எனக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டுச்சு, 2 பக்கம் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வீங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாதம் என்னால் பண்ணவே முடியல, போகலை கிளாஸ். தொடர்ந்து சீமான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். கபடியில் எவ்வளோக்கு சீமானுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது? ஏன்னா அது வருஷம் பொங்கல் விழாக்கு வந்து கபடி நடத்துவாங்க பெரிய அளவுக்கு. இப்போ 2-3 வருஷமாக தான் இந்த கொரோனா காலத்தில் வந்து நடத்த முடியாது கட்சி தேர்தல் அப்படின்னு. சிம்பிளாக சொல்லணும்னா சீமானும் நானும் விளையாடாது கிரவுண்டே கிடையாது இந்த ஏரியாவில், ஊரே கிடையாது. எல்லா ஊர்லேயும் போய் விளையாண்டு எல்லா ஊரில் உள்ள கிரவுண்ட்லேயும் விளையாண்டுருக்கோம். அது கிரவுண்டாக இருக்குது இல்லை, பொட்டக்காடு எதாவது போட்டு வச்சா அங்கே போய் விளையாண்டுருப்போம். எல்லா இடத்துலையும் கபடி வந்து எங்களுக்கு வேறு இது தெரியாது. இந்த ஃபுட்பால்லாம் விளையாட முடியாது, வாய்ப்பு இல்லை, நெட்டு இந்த இதுக்கெல்லாம் வந்து இது கிடையாது. வேறு மேட்ச்சு வந்து பெருசாக இல்லை. இப்போ கிரிக்கெட் கூட நாங்கள் எங்கள் காலத்தில் கிரிக்கெட் கூட கிடையாது, பெருசாக கிரிக்கெட்லாம் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் தான் பெருசாக கிராமங்கள் பூரா கிரிக்கெட் வந்தது. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் கபடி மட்டும்தான். கபடி நாங்கள் காலேஜில் வந்து சீமான் நான் வந்து காலேஜ் டோர்னமெண்ட்டுக்கு அழகப்பாவில் போய் விளையாண்டுருக்கோம். அழகப்பாவில் போய் நாங்கள் எங்கள் செட்டு போய் அங்கே போய் கபடி விளையாண்டுருக்கோம். காலேஜ் டீம் விளையாடும்ல, டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு முழுக்க காலேஜ், அதில் போய் விளையாண்டுருக்கோம். கபடி ரொம்ப ஆர்வமான ஆள் தான். இந்த சிலம்பம்லாம் எப்படி? அப்புறம் சிலம்பம்லாம் சுற்றுவாங்களே, இது முறைப்படி கற்றுக்கிட்டாங்களா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் இதில் வந்து வஸ்தாவின்னு சொல்லுவோம், இந்த மாஸ்டருங்கிறாங்கல்ல, அது வஸ்தாவின்னு சொல்லுவோம். முறைப்படி கற்றுக்கிட்டோம். நானும் சரி அவரும் சரி. அவங்க ஊரில் அவர் கற்றுக்கிட்டார், நான் எங்கள் ஊரில் கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் என்னென்னா, நீ ஒத்த பிள்ளையாக இருக்க, அதனால் நீ வந்து சிலம்பம்லாம் கற்றுக்கணும், இந்த கராத்தே அப்புறம் தான் ஆர்வமாக சொல்லுவாங்க, போ அப்படி சொல்லுவாங்க, நீ நல்லா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் எல்லாமே அந்த மாதிரி கராத்தே அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, சீமானுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாப்பில். ரொம்ப என்னன்னு ஒரு மைனர் உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிற வேகத்தில் இதுன்னு எழுதுறதுக்கு பதிலாக அதுன்னு எழுதிடுவோம். அப்புறமா தான் தப்பாக எழுதிட்டோமான்னு சொல்லிட்டு நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆவை ஈயா திருப்பிடுவேன். சீமான் திருத்த மாட்டாப்ப, அதை அடிச்சு விட்டு மறுபடியும் இதுன்னு எழுதுவாப்ப. தனியாக முதல்ல இருந்து தனியாக எழுதணும். ரொம்ப அந்த நேர்த்தி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாப்பில். அதே மாதிரி அந்த சிலம்பத்துலேயும் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, சிலம்பத்துலேயும் அப்படி தான் நேர்த்தியாக பண்ணுவார். கபடி கராத்தேலையும் அப்படி தான். சில இடங்கள்லாம் பெரிய மேடைகளெல்லாம் கராத்தே பாடும்போது சீமான் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். கட்டாஸ்லாம் போட்டால் அந்த கட்டாஸ் வந்து பிரமாதமாக இருக்கும். மற்றவங்க போடுறவங்களுக்கும் இது அதில் நிறைய அப்போ ப்ரைஸ் வாங்கி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கபடி இது
அந்த மாதிரி இருந்தது. அப்பயே ஆல்ரவுண்டராக இருக்காரு, பாட்டு பாடுறாப்புல, கபடி பாட்டு நல்லா படிக்கிறாரு. அப்பயே பேசுவார் எப்படி மேடைகள்லாம் வந்து இப்போ கல்லூரி மேடைகளில் அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கூச்ச சுபாவம். என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கூச்ச சுபாவம். எப்படி சொல்கிறதுனா 16 வயதில் கதை வந்து என்ன தெரியுமா, கான்செப்ட் என்னென்னா ஒரு சின்ன ஓனானு கூட துரோகம் நினைக்காத ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸில் ஒருத்தனை கொன்றுச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஆமாம், அது மாதிரி ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு சீமான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வேங்கைன்னு சொல்லுவாள், அது இருக்காப்புல. அது இன்னொன்று நான் சொல்கிறேன், காலேஜில் வந்து 8 போட்டி நடத்தணும். 8 போட்டியில் 5 போட்டி எங்கள் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் தேர்டெலாம் விட்ருங்க. எங்கள் 5 போட்டியில் எல்லா போட்டியுமே டான்ஸு, பாட்டு, அறுவை போட்டின்னு ஒன்று வச்சு நாங்கள் எல்லாமே இந்த 8 போட்டியும் செலக்ட் பண்ணதே நாங்கள் தான். ஆனால் செகண்ட் இயர் நாங்கள், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணி என்ன போட்டி வைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ எப்படி பண்ணோம்னா, இப்போ பாட்டு போட்டி இருக்குதுன்னு வச்சுங்க, சீமானுக்கு வந்து அப்போவே நாங்கள் வந்து பெருசாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்னா, ஃபஸ்ட் இயர் சொல்லுவாங்கல்ல, ஃபஸ்ட் இயர் கூப்பிடுவாங்க, பேரை சொல்லுவாங்க, அவர் போய் பாடுவார். இப்போ செகண்ட் இயர் வரும்போது சீமான் பேர் வரும்போது சீமானை பாட போகாத இருன்னு சொல்லிட்டோம். அப்புறமா தேர்ட் இயர் போயாச்சு. 2வது ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, விட்டு போனவங்களாம் மறுபடியும் பாடட்டோம்னா மறுபடியும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போகும். இப்போ யாருமே இல்லைன்னு சொன்னோன்னே சீமானை ரெடி பண்ணி அதுக்கு முன்னாலே ஸ்டேஜுக்கு பையனை போய் தியாகன்னு ஒரு பையன் நாதன் ஸ்டூடியோ வச்சுருந்தாப்பா பரங்குடியில், அவன் போய் இந்த மாதிரி வருங்கால இயக்குனர் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி அங்கே இங்கே இருந்த பையனை கூட்டிகிட்டு போய் பின்னால் இருந்து வர வச்சு அங்கேருந்து கைதட்டி கூட்டிகிட்டு வந்தோம். காலேஜே கைதட்ட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்தால் சரின்னு சொல்லுவேன். மேலே போய் பாட்டு எல்லாருக்கும் ஸ்டாண்டு, அப்போ மைக்கு வயர்லெஸ்லாம் கிடையாது, ஸ்டாண்டு மைக்கு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ரேடியோ செட் போடுவாங்க, ரவின்னு ஒருத்தர் ஒளிமொழியும் இருந்தது இங்கே இளையாங்குடியில் தான் இருந்தாங்க, அவங்க தான் வந்திருந்தாங்க, தெரிஞ்சவங்க தான். அதனால் என்ன பண்ணி அப்படின்னா இவருக்கு மாத்திரம் கை மைக்கு ஒரு கேபிள் கனெக்ஷனோடு இருக்கும்ல, ஆமாம் படங்கள்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு மைக் செட் பண்ணி பில்டப் பண்ணி மேலே ஏறி பாட வச்சிட்டோம். அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சீமானே டியூன் போட்டு சீமானே பாட்டு எழுதி அவரே பாடினாப்புல. பாட்டு கல்லூரியில் பயங்கரமான அந்த பாட்டு அவ்வளோ ரசித்தாங்க. சொல்லப்போனால் பிரின்ஸிபல் எந்திரிச்சு ஒன்ஸ் மோர் கேட்டார் அந்த பாட்டுக்கு. சரி, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. உடனே ஒன்ஸ் மோர்னு சொன்னோன்னே, இல்லை அந்த பாட்டு நான் பாடின பாட்டே பாட வேணாம், நான் இன்னொரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அப்போவே இன்னொரு பாட்டு, அதுவும் அவர் சொந்த டியூனு எல்லாம். இதில் என்ன ஹைலைட்டுனா, நாங்கள் ஒரு வருஷம் கழித்து சென்னைக்கு வந்துட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப ஒரு கதையை ஆன்லைனில் ஒரு கதையை ரெடி பண்ணி வர்றோங்க. காலேஜுக்கு வந்து தோப்பாயா பார்க்குறோம். சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அவர் ஸ்டாஃப் ரூமில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசினோம். தனியாக டைம் ஒதுக்கி எங்களுக்கு கதை கேட்குறாரு. கதை வந்து ஆன்லைனில் சொல்கிறதுனா எப்படின்னா, ஒரு பொண்ணு தனக்குத்தானே எப்படி தாலி கட்டிக்கிட்டா ஏன் அப்படிங்கிறது தான் கதை. கதையை முழுசாக கேட்டார். கதையெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த கான்செப்ட் வேணாம், வேறு கதை பண்ணுங்கன்ட்டார். அது நம்ம கல்ச்சருக்கு சரியாக வராது. ஒரு பொண்ணு தனக்கு தானே தாலி கட்டிட்டா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், படமாக நீங்கள் இது பண்ணலாம், ஆனால் அது வந்து ஒரு கல்ச்சராக நல்லா இல்லை, வேண்டாமே, எதுக்கு ஃபஸ்ட்டு படம்னு சொல்லிட்டார். சரிங்க சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்போ என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் பாட்டு போட்டியில் அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் 2வது பாட்டு என்னருகில் வெள்ளை நிலா இருந்தும் என்னை வாட்டுது அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாட்டு. சரி, அந்த பாட்டை இந்த வருஷம் ஒருத்தன் பாடி, இந்த சீமான் பாடின பாட்டை திருப்பி இன்னொருத்தர் இந்த வருஷம் ஒரு பையன் பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்போ நீங்கள் அண்ணன் எழுதுகிற பாட்டு அவரே டியூன் போட்டது, அவரே பாடினது. அப்போ வந்து அதை பாட்டை இன்னொருத்தர் பாடியிருக்காரு, அவர் முதல் பேசியிருக்காரு. அதனால் நீங்கள் தான் முதல் பேசி. நாங்கள் பாடி 2-3 வருஷம் ஆச்சு. அப்படியா? ஆமாம், நான் செகண்ட் இயரில் பாடினது, தேர்ட் இயர் முடிச்சு மறுபடியும் சென்னைக்கு போய் 1 வருஷம் கழிச்சு தான் நான் வர்றேன். அப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து அந்த பாட்டை ஒரு பையன் பாடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். அவர் தோப்பாயா சொல்கிறாரு. அவர் காமெடியாக சொன்னார், இந்த வருஷம் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் பாட்டு போட்டியில் அப்படின்னாரு. இன்னும் எங்கே யார் கேட்கும்போது தான் சொல்கிறார் இந்த விவரத்தை. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஈழப்பிரச்சனையில் சொல்ல போனோன்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல நடந்துச்சா பேசினான்னு. அதாவது ஒரு நாள் ரோடு கம்ப்ளீட்டாக அந்த ரோடு இருக்குல்ல, இளையாங்குடி பரம்புடி ரோடு வந்து காலேஜுக்கிட்ட மறைச்சிட்டோம். காலேஜுக்கு ஏற்ற மாதிரியே
மறைச்சாச்சு. இந்த பக்கம் டிராஃபிக் ஆகிடுச்சு. பெரிய வண்டி இல்லாட்டாலும் வண்டி போக முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனவுடனே டிஎஸ்பி, அப்போ கோபாலகிருஷ்ணன் டிஎஸ்பி இருந்தார். அவருக்கு தகவல் போய் அவர் வந்துட்டார். நேரம் காலேஜில் பிரச்சனை இல்லைன்னா போயிடணுமே அப்படிங்கிறக்காக அவர் வந்துட்டார். அவர் வந்தவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறீங்க, தயவுசெய்து நீங்கள் உள்ளே போங்க, காலேஜுக்குள்ளே போய் நீங்கள் என்ன வேணால் இது பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணார். சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பரமசிவம் ஐயா தான் அதை இது ஆர்கனைஸ் பண்ணார். சரின்னு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் உள்ள ஹாலில் எல்லோரும் உட்காந்து அந்த விஷயமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோம். இவரும் வந்துட்டார், டிஎஸ்பியும் வந்துட்டார். அப்புறம் பரமேஸ்வர ஐயா டென்ஷன் ஆகிட்டார். காலேஜுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் எந்திரிச்சு கிளம்புங்கன்ட்டார். இல்லை நான் வேண்டாம் சார் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி ஈழ பிரச்சனை ஒரு தடவைலாம் இல்லை, கிட்டத்தட்ட அந்த டைமில் எங்களுக்கு வந்து ஒரு 82 இல்லை போராட்டம் பண்ணலாம். 83 84 காலகட்டத்தில் 85 வரலுமே நிறைய தடவை போராட்டம். கல்லூரி காலகட்டத்தில் அந்த 83 84 85 கடுமையாக சீமான் வந்து களத்தறி போட்டிருக்காரு. ஆமாம், ஈழ பிரச்சனைக்காக. நாங்கள் வந்து 80 81 +1, 81 82 வந்து +2, 82 83 காலேஜ் ஃபஸ்ட் இயரு, 82 83 காலேஜ் ஃபஸ்ட் இயரா, 83 84 செகண்ட் இயரு, 84 85 தேர்ட் இயர். அந்த கல்லூரி காலகட்டத்தில் கடுமையாக. ஆமாம், அப்போல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்தது. ஈழ பிரச்சனை வந்து எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே போராட ஆரம்பிச்சு. யாருக்கும் தெரியாதவங்க இப்போ நீங்கள் கூட படிச்சிருக்கீங்க, நீங்கள் போராட்ட காலத்தில் நின்றுருக்கீங்க, நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையிலே உலகத்தினருக்கு பெரிய விஷயமா இருக்குது. இல்லை யார் சொன்னது தான். ஏன் எங்களுக்கு வந்து ஈழத்துக்கும் எங்களுக்கும் வந்தான தொடர்பு வந்து எப்படின்னா, சென்னைக்கு வந்துட்டோம், அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஈழத்துக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு.